நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I want to talk something serious. பட் அதுக்கு முன்னாடி டேய், நீ என்ன வேணா சீரியஸா பேசு, கேக்குறேன். ஆனா அந்த கண்ணாடி மட்டும் போடாத, கழட்டு. பார்க்க முடியல. அதாவது மேலிடத்துக்கு என் கண்ணு பிடிக்கலையா, ஸோ அதான் கவர் பண்ணுறதுக்கு கிளாஸ். மேலிடமா? அதான் பிரின்சிபல். ஓ சரி, மேட்ருக்கு வா. உன் மனசுக்குள்ள ஏதோ பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன். என் மனசுக்குள்ளையா? இல்லையே. இல்லைடா, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் நீ மெருகேறிட்டே போறிய, அதையும் மேலிட நோட் பண்ணியிருக்கேன். இந்த மேலிடம் எது? பிரின்சிபல் தான்டா. அதான். ஸோ மனசுக்குள்ள ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருக்காங்கிறது மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லூஸு மாதிரி உளறிட்டே இருக்கேன். நிஜமா சொல்கிறேன்? ஆமாண்டா. டேய், என்னையெல்லாம் ஒரு பொண்ணு 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்து நோட் பண்ணி பார்த்துட்டே இருந்தா என் மனசுலாம் குறுன்னு ஏதோ ஒன்று பண்ணும். ஆனால் ஒருத்தி உன்னை வருஷக்கணக்கில் ஃபாலோ பண்ணுறன்னு வேற சொல்கிற, உன் மனசுக்குள்ள பரப்பரப்புறன்னு எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பறக்கல. நீ இந்த மாதிரி பேசிட்டே இருந்தேன்னா இப்போவே கிளம்புறேன். என்னடா நீ எல்லாத்துக்குமே சீரியஸ் ஆகுற? இல்லடா, நான் சொல்ற மேட்ரு அப்படியே கொஞ்சம் அப்படியே பரிசீலனை பண்ணி பாரு. அதாவது சந்தியாவை லவ் பண்றதுல உனக்கு என்னதான் பிரச்சனை ஆக்சுவலா? எனக்கா? அது என்ன பிரச்சனைன்னு ஊருக்கே தெரியுமே. இல்ல, காமனா கேட்கல. அதாவது சந்தியா கிட்ட உன் லவ் சொல்றதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ லவ் லெட்டர் கொடுக்கணும், இல்ல கிஃப்ட் பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது மேட்டர்னா சொல்லு, நான் உனக்கு ஒரு புறா மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். நான் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் என்ன சொன்னாலும் ஒன்று சரியா? சொல்லு, நான் என்ன பண்ணும்? பேசாம அவள் நீயே போய் லவ் பண்ணு. டேய், என்னடா பேசுற நீ? என்ன பேசுற? ஒரு ஃப்ரெண்டோட ஃபிகரை போய் லைஃபுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கு மச்சான், புரிஞ்சா? எனக்கு இங்கிலீஷ் கிராமர் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா லைஃபோட கிராமர் நல்லா தெரியும். இப்போ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீயும் சந்தியாவும் செட் ஆகி அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அவன் உனக்கு ஒரு கேப்பச்சினோவோ, ஒரு சாண்ட்விச்சோ, ஒரு பர்கரோ வாங்கி கொடுத்தா சாப்பிடாம இருப்ப? சாப்பிடுவல்ல. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல வரேன். அதுக்கு தான். ஓ, இப்போதான் புரியுது. அப்போ அந்த பொண்ணை ஏமாத்தி அசிங்கமா இத்தனை நாளா வாங்கி தின்னுட்டு இருக்க. வெக்கமா இல்ல? இத்தனை நாள் என் கூட பழகி இருக்க, இனி நீ சரியாதான் புரிஞ்சிருக்கேன். தப்பா புரிஞ்சிருக்கடா, தப்பா புரிஞ்சிருக்க. இதோட முடிச்சுக்கலாம்டா, நம்ம உறவை முடிச்சுக்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாம். ஏய், சொந்த காசுல வாங்கி திங்க முடியுங்கிற திமிரில் போற போ. லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ், நான் சொல்றது மட்டும் ஒரு வாட்டி கிளியரா கேளு. சரி சொல்லு. சிம்பிளி 4 things. நம்பர் 1, நீ அவ கூட சேர்ந்து வாக் பண்ண வேண்டாம், ஆனால் அவளை பார்த்தோன்னே ஓடாத. நீ அவ கூட சேர்ந்து கொஞ்சம் வேண்டாம், ஆனால் அவளை பார்த்து கோவப்படாத. நீ அவளை லவ் பண்ண வேண்டாம், ஆனால் தயவு செஞ்சு ஹேட் பண்ணாத. நீ அவ கூட சேர்ந்து ஈட் பண்ண வேண்டாம், ஆனால் அவளை பார்த்து வாமிட் பண்ணாத. இந்த 4 விஷயத்தை மட்டும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணனா லைஃப் நல்லா இருக்கும். யாருக்கு? யாருக்கோடா? அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? டே, நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஒத்துக்கலன்னா நீ வாங்கி கொடுறா. அதே பர்கர், கேப்பச்சினோ, சாண்ட்விச் நீ வாங்கி கொடு. முடியாது இல்ல? ஏ, என்னால என்ன முடியுமோ அதை நான் வாங்கி தரேன். ஐயோ, நீ நல்லா வாங்கி கொடுத்து உங்க அம்மா கொடுக்குற 10 காசுக்கு அந்த கேண்டீன்ல போய் ஒரு சின்ன காஃபி வாங்கி கொடுப்ப, அதுலயும் பாதி அந்த கதிருக்கு வாங்கி கொடுத்துருவ. அதெல்லாம் முடியாது. என்னடா பேசுற? சரி, ஏதோ ஒன்று பண்ணி தொலை. ஆனா ஒண்ணு, அவன் பக்கத்துல வராம நீ தான் பாத்துக்கணும். அது ஷூர், தட் இஸ் ஃபார் ஷூர். நாளைக்கு அவளை எங்க பாக்குறேன்னு அங்கேயே கண்ணத்துல அறைவேன். சாரி மச்சான், இனிமேல் கண்ணாடி போடுறா. ஓகே ஓகே, அப்படியே போயிடலாம். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, சென்யூரிட்டா. சரி, ஒன்றுமே வரமாட்டேங்குது. சென்யூரிட்டா, குக்கூசன் டீட்டான்னு என்னென்னமோ இருக்கே. இவனுக்கு வேற வந்து கேள்வி கேட்டு அடிப்பானுங்களே. மணி, மச்சான் படிக்கிற ஆர்வத்தை பார்த்தா அரியர்லயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் போல இருக்கு. மச்சான், இப்போ மட்டும் நீ காட்ட வருது, 1 வருஷம் மணி காட்டிதேன்னு வச்சுக்கோ, டிவியில் நீ தான் வந்திருப்ப. உன் போட்டோ தான் உங்க அப்பா அப்படியே லட்டு கொடுப்பாரு பாரு, அந்த போட்டோ தான் ஹெட்லைன்ஸ்லயே வந்திருக்கும். அன்னைக்கு ஃபீலோடா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். டேய், இப்ப மட்டும் என்னடா குறைச்சலு? அவன் மட்டும் இந்த அரியரை கிளியர் பண்ணிட்டோம், இங்க உள்ள ஒரு பிளாக்லயும் பேனரு கட் அவுட்னு வைக்கிறேன்டா. 12ஆம் கிளாஸ் அட்டம்ப்ட் அரியருங்கிறேன். ஹே, உன்னை பத்திட்டு சந்தோஷமா பேசிருக்கேன். நீ ஏன்டா உம்முன்னு இருக்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மச்சான், நாங்க உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை கூட உனக்கு உன் மேல இல்லையாடா? இல்ல வெற்றி, அது வந்து மச்சான், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நொண்டி சாக்கு சொல்றது நிறுத்துறா. என்ன எழுதுற காட்டு. டேய், வெறும் சம்மோட கொஸ்டின்ஸ் தான்டா எழுதி வச்சிருக்கான். அது மக்குடா. டேய், சம்முக்கு வெறும் கொஸ்டின் தான்டா இருக்கு, ஆன்சர் எங்கடா? ஆமா, அது தெரிஞ்சாதான் நான் ஆன்சர் போட்டிருப்பேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்தே மேக்ஸ்க்கு எனக்கு ரொம்ப தூரம்டா. அப்போ உனக்கு மேக்ஸ் லைட்டா வராதா?
சுத்தமாவே வராது. ஹே சிரிக்கிறீ, உனக்கு வைக்கமே இல்லையாடா? முழுசா மேக்ஸ் தெரிஞ்சு 4 மார்க் 3 மார்க்ல ஃபெயில் ஆகிறான். உன்னை பார்த்தா புக்கு தொட்டு பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நீ எங்கடா பாஸ் ஆக போற? வெற்றி, இது வேஸ்ட். இல்லடா, யாராவது சொல்லி தந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுப்பேன்டா. எக்ஸாம் ஹாலுக்கு கூட போனேன்னா ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன். டேய், அவன் தான் யாராவது சொல்லி தந்தா பாஸ் ஆயிடுறேன்னு சொல்றான்ல, பேசாம நீ அவனுக்கு சொல்லித்தாடா. ஏன்டா முழிக்கிற? நீ 12th பாஸ் பண்ணி தானே வந்த, அவனுக்கு சொல்லித்தர வழியை பாரு. நானா வச்சுக்கினே வஞ்சனம் பண்றேன். நானே பல பார் காலை தொட்டு கும்பிட்டு பாஸ் பண்ணேன். என்ன போய் கேட்டா நானா பண்றது? என்னடா முழிச்சிட்டு இருக்க? அவனுக்கு சொல்லி தரியா இல்லையா? சாரி மச்சான், சாப்பிட்ற விஷயத்துலயும் படிக்கிற விஷயத்துலயும் நான் ரொம்ப செல்ஃபிஷ்ரா. என்னையாட்ட மறைக்கிற? நீ தானே அவனுக்கு ப்ராமிஸ் பண்ண, நீயே சொல்லிக் கொடு. இல்லடா, எனக்கு 1008 வேலை இருக்கு. அதுல இந்த சின்ன வேலைலாம் பண்ண முடியாது. பார்த்தாலே தெரியுது பையனுக்கு மேக்ஸ்லாம் பீதின்றது எப்படி சமாளிக்கிறான் பார். மச்சான், ஒரு செம்ம ஐடியாடா. இவனுக்கு மேக்ஸ் சொல்லி தரதுக்கு நம்ம கிளாஸ்லயே மேட்ச் பாக்ஸ் சைஸ்ல ஒரு ஃபிகர் இருக்கு. அதை போய் அப்ரோச் பண்றோம், இவனை பாஸ் பண்ண வைக்கிறோம். பாஸ் பண்றேன். எடு மச்சான். டே மணி கேட்சி. பாத்தியா, +2 ஃபெயில், பேக் தூக்கி போடுது. இதெல்லாம் எங்க கூப்பிட போகுது? ஆமா, நீ உள்துறை அமைச்சரு. பாடா பா நம்ம கடை. யாராவே இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? பந்து கூட லைட்டு. ஜீவா, நீ எல்லாம் வாழ்க்கை பூரா 10-15 பார்ட் டைம் ஜாப் பார்த்தா கூட இந்த மாதிரி கடையில் வந்து சாப்பிட முடியாது. பிகிரு ஜீவா, ஜீவா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்க. என்ன விஷயம் ஜீவா? என்ன கேட்ட? இல்ல, வந்ததுல இருந்து பாக்குறேன் பயங்கரமா யோசிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது? இல்ல, நீயும் சிவாவும் லவ் பண்றீங்கல்ல, அந்த லவ் விஷயத்த எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப நீ எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயும் சிவாவும் லவ் பண்றீங்கல்ல, அந்த லவ் விஷயத்த எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப நீ எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். எது வெயிட் பண்றியா? வெயிட்டர் கூப்பிட்டு ஏதாவது வெயிட்டர் ஆர்டர் பண்ணு, அப்பதானே ஒரு இதா சொல்ல முடியும். சரி, அதெல்லாம் விடு. சிவா என்ன பத்தி என்ன சொன்னான்னு சொல்ல. இப்ப சொல்லணுமா? அவன் என்ன பத்தி என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்ல. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா காலையில இருந்தே சாப்பிடலையா, அதனாலதான் அந்த மேட்டர் எப்படி எனர்ஜெட்டிக்கா எந்தூசியஸ்டிக்கா சொல்லணும் அப்படின்னு தெரியல. என்னது? காலையில இருந்து நீ சாப்பிடலையா? நான் என்னைக்கு ஒன்னையும் சிவாவும் சேர்த்து வைக்கிறேன்னு சபதம் எடுத்தனும், அன்னையில இருந்து சரியா சாப்பிடாம குளிக்காம, ஏன் சரியா பாத்ரூம் கூட போகாம 12 hours இத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவா, நீ என் லவ்க்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போ. ஏய், இந்த பாரு சந்தியா, இந்த மாதிரி சில்லி அழுவாத, புரியுதா? இந்த ஜீவானந்தம் இருக்கிற வரைக்கும் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. அப்படி வந்தாலுமே ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும், புரியுதா? ஜீவா, உன்னை நினைக்கும் போது எனக்கு அப்படியே. சரி, நீ என்னடா சாப்பிடுற? என்ன கேட்ட? இல்ல, நீ என்ன சாப்பிடுறேன்னு கேட்ட. இந்த வார்த்தைக்காண்டி தானே ஜீவா இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. கேட்டுட்ட, சொல்ல வேணும். அடியே, நீ செத்தடி. உனக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோ. இரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு? இவன் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிருமே, என்ன பண்றது? வணக்கம் சார். ஹலோ சார். இவகிட்டே கொடுத்து ஆர்டர் பண்ணி சொல்லிட வேண்டியதான். சந்தியா, நான் வந்து உங்க லவ் பத்தி திங்க் பண்ணி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியல. நீயே ஆர்டர் பண்ணிடு. என்ன புரியுது? ஒரு கோல்ட் காஃபி, ஒரு கேப்புச்சினோ. ஓகே மேம். மிஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ சார், கோல்ட் காஃபி நல்லா சூடா, சுகர் ஜாஸ்தியா போட்டு எடுத்துக்கோ. டேய், கோல்ட் காஃபி எல்லாம் சூடா கிடைக்காதுடா. எஜுகேஷன்ல நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார்.
சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. நீ உன் லவ் பத்தி, உன் ஃபியூச்சர் பத்தி, உன் வாழ்க்கை பத்தி ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா காஃபி ரொம்ப முக்கியமா உனக்கு? சரி சரி, ஓகே ஓகே, சாரி ஜீவா. இல்ல நான் அதுக்கு சொல்ல, உன் லவ் மேல எனக்கு இருக்கிற சீரியஸ்னஸ் கூட உனக்கு இல்லையே. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நான் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சு. என்ன திறக்கவே மாட்டேங்குது. சரி, இப்பெல்லாம் சிவா கிட்ட என்ன பத்தி, ஐ மீன் என்னோட லவ் பத்தி சொல்லும்போது அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்? சும்மாவே அமைதியா இருக்கிறவன் உன் பேரை கேட்டல டென்ஷன் ஆகி ஆக்ரோஷமாயி பக்கத்துல இருக்கிறவங்க தூக்கி போட்டு மிக்கிறான். என்னது, அவன் கோவப்படுறானா? என்னடா சொல்ற? ஏய், ஏன் பதற? நீ தானே சொன்ன அவன் என்ன பத்தி பேசினாலே கோவப்படுறான்னு. எந்த லவர் தான் அவன் ஆளை பத்தி அடுத்தவன் பேசும்போது அமைதியா இருப்பான்? நீயே சொல்லு. ஓ லூசு, நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. நீ சொல்றதும் கரெக்ட் தான் தெரியுமா. அவன் ஆளை பத்தி, ஐ மீன் என்ன பத்தி as a lover அவன்கிட்ட சொன்னா கோவம் தானே வரும். ரொமான்டிக் மோடுக்கு போயிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொரு கோல்ட் காஃபி. என்னது? கண்டுபிடிச்சிட்டாலோ? பின்னாடி சந்தியா, உன் லவ் என்ன படத்துல வர்ற மாதிரி 10 நிமிஷம் சீனா என்ன? ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஃபாலோ வர லவ் இல்ல? அது இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கும்ல. அது எப்படி ஒரு காஃபில நான் முழுசா சொல்லி கொடுப்பேன்? ஆமா இல்ல, நம்பிட்டா. நீ கோல்டு காஃபி தானே கேட்ட, வேணா 2 ஆர்டர் பண்ணிக்கோ. சும்மா சந்தியா, என்ன பேசுற நீ? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பர்கர் மட்டும் சொல்லு. சரி. நல்ல வேலை ஒத்துக்கிட்டா. அவன் என்ன ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ற விஷயம் உனக்கு எப்படிடா தெரியும்? சும்மா ஒரு ஃப்ளோல வர்றதுதான். என்னது? இல்ல, அதாவது சிவா சொல்றது அப்படியே வாங்கி ஒரு ஃப்ளோல சொல்றதான்னு சொன்னேன். அப்போ ஸ்கூல்ல இருந்து நான் அவனை லவ் பண்றேன் நானா? ஐயோ, 4 மணி ஆயிடுச்சே. சொல்லுடா ஜீவா, அவன் இன்னும் என்ன பத்தி என்னென்ன சொன்னான்னு சொல்லண்டா. 4 மணி ஆயிட்டு இருக்கு, வேற டென்ஷன் பண்றாளே, எப்படி கட் பண்றது? ஏய் சொல்லேண்டா, நான் எவ்வளவு அவளா கேட்டுட்டு இருக்கேன். அவன் என்னென்ன சொன்னான்னு சொல்லு. அவன் நிறைய சொன்னான். இதெல்லாம் மேட்டர் சொன்னானா? அதுல என்னென்ன மேட்டர் சொன்னான்னு எனக்கு மறந்து போச்சு. இந்த கதிரின்னு சொல்லி எங்க கேங்ல ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தான் ஃபுல்லா தெரியும். அவன் தான் அது கரெக்டான ஆளு. அப்பனா அவனையும் கூட்டிட்டு வர வேண்டியதானடா. குட் கேர்ள். சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஏய், நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம்? கண்டிப்பா நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன். நீ கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். கூப்பிட விட்டுறேன்னா என்ன? பாய். தப்பு சொன்னா சாமி, 4 மணி ஆயிடுச்சு. என்ன எப்பவும் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் இவ்வளவு சொல்லிருக்கியா? டேய் டேய், ஏதோ சொல்றேன்னு கூட்டணும்ட்டு இங்க தூங்கிட்டு இருக்க. நான் தூக்கத்துல இல்ல மச்சான். 2 காட்டேரி பண்ண கடுப்புல நான் துக்கத்துல இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த காலேஜ் வந்து புதுசுல ஒரு பொண்ணு தெரியாம அடிச்சிட்டேன். பொண்ணியாடா? எங்கடா அடிச்ச? இவன்ட்ட சென்சார் கட் பண்ணாம சொன்னா ஊர் ஃபுல்லா பரப்பிடுவான் போலயே. இல்ல இடிக்கல, இடிக்கிற மாதிரி போனேன். நான் அப்படியே போயிட்டேன். மேல சொல்லு, மேல சொல்லு. அப்ப ஆரம்பிச்சதுடா. அப்போ அவதான் உன் கதையோட ஹீரோயின்னு சொல்லு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது இல்ல மேட்ரு. இன்னொரு நாள் அப்படிதான் சிவா கூட இருந்து பேசிட்டு இருக்கும் போதுல சிவா மூஞ்சில ஊத்த போன டீய அது தெரியாம அவன் மூஞ்சில போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்னை துரத்திட்டு வந்தா ஏன் மூஞ்சில தண்ணி ஊத்துறதுக்கு. ஊத்துனாளா? ஊத்துனா பிரின்சிபல் மூஞ்சில ஊத்துனா. அப்புறம் பிரின்சிபல் எங்க 2 பேரையும் கழுவி ஊத்துனார். அப்புறம் என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? 2 பேரும் மாறி மாறி மறைச்சிருப்பீங்களே. அப்புறம் மோதல்ல ஆரம்பிக்கிறது தான் காதல்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அப்புறம் நீ போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்ப, அவ போய் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பா. 2 ஃப்ரெண்டும் தூது வந்திருப்பாங்களே. தூது கேவலமா இருக்கு. தூது அமிச்சா சந்தியான்னு அவ ஃப்ரெண்டு ஒருத்தி அமிச்சா. அவ வந்து என்கிட்ட என்னலாமா சொல்றா? என்னடா சொன்னா? என்னத்த சொல்லல. மஞ்சு உன்னை இப்படி நினைச்சிருக்கா, மஞ்சு உன்னை அப்படி நினைச்சிருக்கா, மஞ்சு உன்னை இப்படி வச்சிருக்கா. அதெல்லாம் கூட பரவாயில்லடா, நான் இல்லைன்னா மஞ்சு செத்துருவேன்னு சொல்லிட்டடா. ஜீவானந்தம் என்ன மச்சான்? ஆனந்த கண்ணீரா? இல்லடா, ஜீவானந்த கண்ணீர். டேய், அவதான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன்டா ஃபீல் பண்ற? அதுவும் இல்லாம நீ இல்லைன்னா சித்துருன்னு வர சொல்லியிருக்கா. நீ நேரா போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே? நீ ஒரு முட்டாள்டா. நீ எப்படி யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா?
போய் நேரா மஞ்சு கிட்ட போய் மஞ்சு நீ லவ் பண்றியாமே, மஞ்சு நீ நாயில சாப்பிட மாட்டியாமே, மஞ்சு நீ நாயில செத்துருவியாமே, என்னை லவ் பண்றியா மஞ்சு? டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவ? அப்புறம் அந்த பொண்ணு பயந்துருக்காது? பயந்தது அவ இல்ல, நானு. என்னடா சொல்ற? அவ்வளோ நேரம் சாந்தமா என் மூஞ்ச பாத்துட்டு இருந்த அந்த பொண்ணு குனிஞ்ச செருப்ப பாக்குறா. அவ்வளோ நேரம் செருப்ப பாத்துட்டு இருந்த அந்த மூஞ்சி அப்படியே திரும்பி என் செவுல பாக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் நம்பர் செருப்பு உன் கண்ணை தாண்ட வரப்போகுதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் போதான் புரிஞ்சுது. பண்ணது அந்த மஞ்சுங்கிற நாதாரி கிடையாது, சந்தியாங்கிற கேப் மாதிரின்னு. மச்சான் அப்ப மஞ்சு உன்னை லவ் பண்ணலையா? சிரிப்பு. சாரி மச்சான், எனக்கும் பதறுது. கேட்ட உனக்கே இவ்வளவு பதறுது, அசிங்கப்பட்ட எனக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட் தான்டா. இவ்வளவு நடந்திருக்கு, இத முதல்ல சிவா கிட்ட சொல்லலாம் வாடா. டேய் இப்போதைக்கு நீ கதைக்கு வெளியிலாம் போற. நான் போய் சொன்னேன் சிவா கிட்ட. அவன் என்ன தெரியுமா சொன்னா? போய் சாவுன்ட்டான். சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு தான் ரோஷமானலாம் கிடையாது. புடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டான் மச்சான். 30 அடி உள்ள. ஏதோ நான் சொல்லியிருக்கேன்ல முன்னாடி, காக்கா நீச்சல் அடிச்சு வந்துட்டேன். இல்லைன்னா இந்நேரம் இந்த ஜீவானந்த செத்துருப்பான். இந்நேரம் நீ எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டியிருப்ப. சாரி மச்சான், கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டுற அளவுக்கு எங்க வீட்டுல வசதி இல்லடா. ஒரு ஃபீலிங்ஸை சொன்னா கூட அதுக்கு நீ ஃபீல் பண்ண மாட்டியாடா? சாரி மச்சான். இந்த மஞ்சு கூட நான் ஒரு கேப் போட்டு பழிவாங்கடா. ஆனா அந்த சந்தியாங்கிற இருக்காளே, அவ எப்படி என்னைய மஞ்சு என்னைய அப்படி நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் நான் ரூசு மாதிரி ஆக்கினாலோ, அந்த மாதிரி நானும் போய் சிவனை அப்படி நினைக்கிறான், சிவனை எப்படி நினைக்கிறான், சிவனை ரொம்ப லவ் பண்றான் அவகிட்ட போய் சொல்லி, அவ காசு ஆட்டைய போட்டு அதுல நான் பர்கரு பீஸா சாண்ட்விச்னு வாங்கி சாப்பிட்டு அவளை பிச்சை எடுக்க விடல. கேவலமா இருக்கு. வாங்கி சாப்பிட்டதுல பாதி உனக்கு தரேன்டா. கரெக்டா தான்டா இருக்கு. என் பேரு ஜீவானந்தம் இல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாக்க வச்சு சப்ரலி அங்க பாடுறா. அந்த விஷயத்தை எப்படி இவகிட்ட ஓப்பன் பண்றேன்னு தெரியலையே. இந்த பாட்டு ஐஸ்கிரீமை பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கா. டேய் வெற்றி, அந்த மேட்ச் பாக்ஸ் சைஸ் டீச்சர் இவதானா? டோர் லாக் இவதான் உனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கணுமா? ஆமாண்டா. இந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? ஏன் தீபந்த முடிகிறவோ ராந்தில அதெல்லாம் வேணாமா? வேணாம், எனக்கு இந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும். உன்ன மாதிரி திட்டு பசங்களாம் ஸ்டெல்லா சொல்லி கொடுக்க மாட்டா. அதை நீ சொல்லாத, என் ஸ்டெல்லா சொல்ல சொல்லிட்டோம். மெதுவும் ஸ்டெல்லாவா? இது எப்பத்துல இருந்து? இப்பதான்டா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து. இவங்க தூரம் பேச பார்த்தா ஸ்டெல்லா ஓகே பண்றவனா? நான் எவ்வளோ இருக்க வரையும் அது நடக்காது. இந்த மைண்ட் வைஸ்ல பேசுறியா? ஏய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? போதி தர்மர் மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் மத்தியானம் லஞ்ச் சாப்பிடலையா? நான் வெற்றி ஏதோ அர்ஜென்ட்டா விஷயம்னு சொல்லி கூப்பிட்ட, இப்போ சைலண்டா இருக்க. அர்ஜென்ட்டான விஷயம்தான், ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. சும்மா சொல்லு, நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஸ்டெல்லா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். ஏய் சும்மா சஸ்பென்ஸ் வைக்காத, எனக்கு சஸ்பென்ஸ் பிடிக்காது. சொல்லு என்ன? அது வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை உன்னால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஏய் என்ன சொல்லு, I'll help you. சரி ஸ்டெல்லா, அதுக்கு முன்னாடி உனக்கு மேக்ஸ் நல்லா வரும்ல? நான் வெற்றி இப்படி கேட்ட? I'm genius in maths. நான் 12th எவ்வளோ தெரியுமா? 196. 196ஆ? வெற்றி, இவங்கனால மட்டும்தானே அந்த பையனுக்கு டியூஷன் எடுக்க முடியும். டியூஷனா? என்ன டியூஷன்? நான் ஏன் எடுக்கணும்? ஆமா, கண்டிப்பா நீங்க தான் அவனுக்கு டியூஷன் எடுக்கணும். என்ன ஸ்டெல்லா, யோசிக்கிறத பார்த்தா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். சச்சா இல்ல வெற்றி, அப்பெல்லாம் இல்ல. அவனை எப்படி சொல்லி கொடுக்கலாம் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும், அப்படியே கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குவான். ரொம்ப கிளவர்.
அவன் அவ்வளோ கிளவர்னா அவனே படிக்க சொல்லு, நான் ஏன் சொல்லி கொடுக்கணும்? ஸ்டெல்லா, உன்னால தான் அந்த பையனை 12th பாஸ் பண்ண வைக்க முடியும். பட் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணல. என்ன வெற்றி அப்படி சொல்லிட்ட? உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்குடா ஹெல்ப் பண்ணுவேன்? நீ தான் என் ட்ரூ ஃப்ரெண்டு. தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் தேவையில்ல. இன்னொரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடு. இந்த மொட்டை மாடியில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறது செம்மையா இருக்கு. அது சரி, அந்த 12th பையன் எந்த ஸ்கூல் படிக்கிறான்? அந்த எருமாடு ஸ்கூல் முடிச்சு பல மாசம் ஆகுது. நடா பழனி. என்னடா சொல்ற? அப்போ அந்த பையன் 12th ஃபெயிலா? ஆமா ஸ்டெல்லா, அந்த பையன் 12th ஃபெயில் தான். ஆனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன். டேன் தி லெஃப்ட். நல்ல பையனா இருந்தா அப்போ ஏன் 12th ஃபெயில் ஆனா? ஒரு சில ஃபேமிலி சிச்சுவேஷனால அவன் ஃபெயில் ஆயிட்டான். ஓகே ஓகே, முதல்ல அந்த மக்கு பையன் யாருன்னு சொல்லு. அது வந்து சொல்லு வெற்றி. அது அந்த பையன் நம்ம கிளாஸ். நம்ம கிளாஸ்? நம்ம கிளாஸ் பழனி தான். பழனியா?